சித்தர்கள் என்பவர்கள் யோகம், தியானம் மற்றும் தவத்தின் மூலம் அஷ்டமாசித்திகளை பெற்று மரணத்தை வென்று இரவானலை அடைந்த மெய்யானிகள் ஆவர். சீத் என்றால் அறிவு அல்லது உண்மை என்று பொருள். எனவே சித்தத்தை, மனதை சிவன்பால் நிறுத்தி பிரபஞ்ச ரகசியங்களை அறிந்தவர்கள் சித்தர்கள் எனப்படுகின்றனர். சித்தர்களின் சிறப்பம்சங்கள். அறிவியல் மற்றும் மருத்துவம். இவர்கள் மருத்துவர்கள், அறிவியலாளர்கள் மற்றும் ரசவாதிகள். சித்த மருத்துவ முறையையும் வர்மக் கலையையும் உலகுக்கு அளித்தவர்கள் இவர்களே. அஷ்டமாசித்திகள், அனிமா, மகிமா, இலகிமா உள்ளிட்ட 8 வகையான அதீத சக்திகளை பெற்றவர்கள். தத்துவப் பாடல்கள். தங்களது ஞானத்தை எளிய தமிழ் பாடல்களாக பனை ஓலைகளில் ஆவணப்படுத்தியுள்ளனர். தமிழ் மரபில் 18 சித்தர்கள் முதன்மையானவர்களாக கருதப்படுகின்றனர். அவர்களின் பட்டியல் நூலுக்கு நூல் மாறுபட்டாலும் பொதுவான பட்டியல் பின்வருமாறு. அகத்தியர். முதல் சித்தர் என்று அழைக்கப்படுபவர் சிவபெருமானிடம் தமிழ் கற்று அதற்கு இலக்கணம் வகுத்தவர். திருமூலர். திருமந்திரம் அருளியவர், உடம்பார் அழியில் உயிரார் அழிவர் என்று உடலின் முக்கியத்துவத்தை கூறியவர். போகர். பழனி முருகனின் நவபாஷாண சிலையைச் செய்தவர், ரசவாதத்தில் வல்லவர். கொங்கணர். இரும்பை தங்கமாக மாற்றும் ரசவாத கலையில் சிறந்தவர். சட்டைமுனி. மருத்துவ நூல்கள் பலவற்றை இயற்றியவர். இடைக்காடர். ஆடு மேய்க்கும் தொழிலில் ஈடுபட்டுக் கொண்டே ஞானம் பெற்றவர். தன்வந்திரி. மருத்துவத்தின் தந்தையாக கருதப்படுபவர். கோரக்கர். ஹத யோக முறைகளை வகுத்தவர். பாம்பாட்டிச் சித்தர். குண்டலினி சக்தியை பாம்புக்கு ஒப்பிட்டுப் பாடியவர். மேலும் சுந்தரானந்தர், ராமதேவர், கமலமுனி, வான்மீகி, மச்சமுனி, பதஞ்சலி, குதம்பை சித்தர், அழுகண்ணர் மற்றும் சிவவாக்கியர் ஆகியோரும் இப்பட்டியலில் அடங்குவர். சித்தர்கள் பெரும்பாலும் சதுரகிரி மலை மற்றும் பொதிகை மலை போன்ற இடங்களில் தவம் புரிந்ததாக நம்பப்படுகிறது.